சரி, இந்த விஷயத்தை ராணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஏதோ வாடி அடிக்குதே. எக்கா, என்னக்கா ஆச்சு? ராணியே போடி, இங்க எதுவுமே நடக்கல. அந்த வெட்டியானால பசுபதியை புதைச்ச இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. ஏம்மா, இங்க வாமா வாமா. ராணி ஒரு நிமிஷம் இரு, அந்த வெட்டியா என்ன கூப்பிடுறாரு. சீக்கிரம் வாமா. நீ லைன்லயே இரு. இங்க பாருங்கம்மா. என்னங்க ஐயா? இங்கதாம்மா புதைச்சிருக்காங்க. ஐயோ ராணி, அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. நான் இடத்த சொல்றேன், நீ வந்துரு. சரிக்கா, நான் உடனே வந்துடுறேன். கடவுளே, பசுபதியை புதைச்சது இங்கதான் இல்ல? ராணி, நீ சொன்ன மாதிரியே அவனுக்கும் மல்லிகாவுக்கும் ட்ரீட் கொடுக்கறதா சொல்லி ஹோட்டலுக்கு போலான்னு சொன்னேன். அவனும் சரின்னு சொல்லிட்டாமா. சூப்பர் தாத்தா. ஆனா அந்த பாகு கார்ல போகும்போது அதாண்ட நம்ம ஊர் எல்லைய தாண்டி இருக்கிற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறோம்னு சொல்லுங்க. அதுவே அந்த ஊர் எல்லைய தாண்டி போக விடாம தட்டு நிறுத்திரும். அப்படி நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஏமா, நீதானமா சொன்ன அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு. அப்படி இருக்கும்போது எங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? தாத்தா, நான் உங்களாண்ட ஒண்ணு காட்டுறேன், நீங்க என் கூட வாங்க. சரி வா. ஏய் சீக்கிரம் வா. தோ இதான், இங்க தாண்டி பொச்சுக்கிறாங்க. தாத்தா, இந்த இடத்துல தான் பொச்சுக்கிறாங்க. அப்படியா? அந்த தடையெல்லாம் இருக்கு. தாத்தா, நீங்க ஏதாவது பேசி நேரத்தை கட்டி ஊர் எல்லாம் இருக்குதுல்ல, அது பக்கமா கார் ஓட்டின்னு வந்துருங்க. சரி. நான் எப்படியோ பூசாரிய நாண்ட குட்ட அந்த மந்திர தகடை எடுத்துக்கின்னு இந்த இடத்துல வந்து பொச்சிருவேன். தாத்தா, நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த பாகை எப்படியாவது இந்த வட்டத்துக்குள்ளார தள்ளி விட்டுருங்க. அதுக்கு அப்பால நடக்கிறத அந்த ஈசன் பாத்துக்குவான் தாத்தா. இப்ப நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க. வீட்டுல இருக்கிற எல்லாராண்டியும் இத பத்தி சொல்லி கூட்டினு வாங்க. புரிஞ்சுதுமா?
அச்சா! ஆ! எல்லாம் போச்சு. எப்படி அவ அதை கண்டுபிடிச்சா? மந்திர தகட அவ எடுத்ததுதான் எல்லா பிரச்சனைக்கு காரணமா இருந்திருக்கு. எப்படி எடுத்தா? தமன்னா, மறுபடியும் அந்த ராணி தரமான சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ நாம தோத்து தான் போறோம். இல்ல சாமி, இது நடக்க கூடாது. ஏதாவது பண்ணுங்க. அந்த ராணி அழிஞ்சே ஆகணும். ஏதாவது பண்ணுங்க. நான் வீச போற இந்த ஆயுதத்தால நீயும் உன் குழந்தைய தப்பிக்கவே முடியாது. ஐயோ அண்ணி, பாத்து. ஐயோ ஐயோ. என்னது? ஐயோ. சொன்னா கேளுடா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ராணி, இங்க இருந்து போயிடுமா? என்ன விட்டுரு. ஒண்ணும் பண்ணாதடா. வேணாண்டா. ஐயோ ஐயோ ஐயோ. கடவுளே, நான் நினைச்சதை எப்படியாவது நிறைவேற்றி கொடு. அர்ஜுனை காத்த ஐயனாரே, நீங்க எப்படியாவது திரும்பி வந்து எனக்கு அருள் வாக்கு தந்தாகணும். குடும்பத்திற்காக உயிரை இழந்து இந்த உனக்கு என் அருள் கிடைத்து விட்டது. அர்ஜுனை காத்த ஐயனாரு தாடிகார உடம்புக்குள்ளார வந்துட்டாரு.
என்னைய தடுக்கிறீங்க? என்னை யாராலையும் தடுக்க முடியாது. அண்ணே வேணும், ராணி வயிற்றுல இருக்கிற குழந்தை எனக்கு இப்பவே வேணும். அப்படி யாராவது தடுத்தா பசுபதி உடம்புல இருக்கிறனா இந்த உடம்பை எரிச்சிருவேன். என்னாச்சு மல்லிகா? என்னாச்சு? ஒன்னும் ஆகலங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு. இப்ப நீங்க எப்படியோ நல்லபடியா வந்துட்டீங்க. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐயா, நாங்க நினைச்சதை நடத்தி கொடுத்துட்டீங்க. நீ நினைச்சதும் நடந்துருச்சு, நான் நினைச்சதும் நடந்துருச்சு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு முடிஞ்சு. இந்த வாட்டியும் சொன்ன மாதிரி ராணி ஜெயிச்சிட்டா. நாம என்ன பண்ண போறோம் தெரியல. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி எடுத்துட்டு வர. சித்தா, தடிகாரா, யோ, சரி, எழுந்திருப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. மல்லிகா, உன் கழுத்துல இருக்கிற அந்த தாலி, அந்த பாகு கட்டினது, அதை தூக்கி போடு. தூக்கி போடுங்க. ஐயோ, சித்து, எழுந்திரியா. யோ, என்ன சாமி இதெல்லாம்? அந்த ராணி 2 தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அடுத்த தடவை அந்த ராணி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன மனோ, சாமியார் வேற காணாம போயிட்டாரு. ச்சே. போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாமே தலைகீழா நடந்திருக்கு. இப்ப வீட்டுக்கு போனா அம்மா கிட்ட யார் பதில் சொல்றது? நீ தான் சொல்லணும். எனக்கு எதுவும் தெரியாது. மாமா, அண்ணா பாத்து. எழுந்திரியா, பாத்து. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதியா. எந்த உசுருக்கும் பழுதில்ல. எல்லா உயிரையும் அந்த அரஞ்சனை காத்த ஐயனாரு வந்து காப்பாத்திட்டாரு. நீ வாயா, எழுந்திரி வா. மாமா, எழுந்திருப்பா. பாத்து பாத்து. மெதுவா. ஒரு வழியா அந்த ஈசன் கருணையால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பசுபதி தம்பி நல்லபடியா வந்துட்டாரு.
ரொம்ப சந்தோஷம். அது கடவுளோட கருணை மட்டும் இல்லப்பா. சித்தார்த் தம்பி, ராணி 2 பேருமே அவங்க உயிரை பணையம் வச்சு பசுபதி தம்பி உயிரை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நான் உங்க 2 பேருக்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருப்பேன். ஐயோ ஆண்டி, எதுக்கு நீங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க? இது நம்ம குடும்பம். என் குடும்பத்துக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? அம்மா ராணி, மல்லிகாவுக்கு அம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சிச்சு. ராணி அதுக்குள்ள எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் வச்சுட்டா. அங்க இருக்குது பாருங்க தாலி. அஞ்சல, நீ அந்த தாலிச்சாரடை எடுத்து முதல்ல கோர்த்து கொடுமா. சரிங்க. எல்லாரும் ஒவ்வொன்று கோத்துருங்க. அஞ்சல, உன் கையாலேயே தாலி எடுத்து மாப்பிள்ளை கிட்ட கொடு. சரி, இந்தாப்பா. ஆசீர்வாதம் பண்ணு. கொஞ்சம் பின்னாடி வந்துருங்கம்மா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா. உங்களோட தியாகத்தை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப பேசிட்டேன். மல்லிகா, நல்ல விஷயம் நடந்துக்குது. அத்தை நினைச்சு சந்தோஷப்படாம என்னத்துக்கோசரம் பல்சிய நினைச்சு அழுதுன்னு இருக்கிற? மாமா, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் உங்களை ரொம்பவே மரியாதை இல்லாம பேசிட்டேன். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா. மல்லிகா, நான் ஆண்டி கிட்ட சொன்னதா உன்கிட்டயும் சொல்றேன். இது ஏன் குடும்பம். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிப்பேன். அது என் கடமை. நீ பேசுனதையெல்லாம் என்ன தெரிஞ்சா பேசின. உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதனால ஏதோ கோவத்துல பேசிட்ட, அவ்வளவுதானே. அதையெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். மறக்கிறது உன்னோட பெருந்தன்மை பாசித்தார். ஆனா மன்னிப்பு கேட்டதானே நாங்கெல்லாம் மனுஷங்க. தாத்தா, நீங்களுமா? ஆமா சித்தார்த், நாங்களும் சேர்ந்து தானே உங்க 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டோம். அதனால மன்னிப்பு கேட்டுதானப்பா ஆகணும். தாத்தா, நாம எல்லாரும் ஒண்ணு உள்ள ஒண்ணு. உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிப்போம், எங்களுக்கு ஒண்ணுனா நீங்க வந்து நிக்கிறது தானே சொந்தம். யாரும் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. ஏதோ நடக்கணும் நின்றுது, நடந்துச்சு, அவள்தான். நல்ல வேலை, யாருக்கும் எந்தவித சேதாரமும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. அத சொல்லுமா. உன்னோட மதியால எப்பேற்பட்ட விதியையும் மாத்த முடியும். நீ சாதிச்சிட்டமா. மல்லிகா, நீ மாப்பிளையும் அக்கா மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. ஆமாமா, ஃபைனல் டச் இருக்க வேணாமா? இதே மாதிரி நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எந்திரிங்க. ஐயோ, என்ன நீ? வந்த வேலை முடிஞ்சது. நாங்க எல்லாரும் கிளம்புறோம். சரியா வேணே? அப்பா, என்னது இது? அதெல்லாம் கிடையாது. இருந்து எல்லாரும் விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க போய் எடுத்து வைங்க. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல. அத்தை கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? எல்லாத்தையும் இப்ப கேளு, எல்லாம் முடிஞ்சிருச்சே. தமன்னா, போச்சு தமன்னா, மொத்தமும் போச்சு. ராணி சாதாரண ஆள் இல்ல. இச்சாதாரிய காலி பண்ணதுல இருந்து இப்போ நடந்த விஷயம் வரைக்கும் யோசிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது தமன்னா. அந்த பாகு பிசாசையே ஒண்ணு இல்லைன்னு பண்ணிட்டாளே, அது எவ்வளவு பயங்கரமான பிசாசு. அது ராணியை ஏதாவது பண்ணுன்னு பார்த்தேன். ஆனா அவ ஏதோ ஒரு கேம் ஆடி மொத்தத்தையும் தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டு தப்பிச்சிடுறா. இனிமே அவளை ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ராணி செம்ம ஃபார்ம்ல இருக்கா தமன்னா.
இனி அவளை நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டம். அப்படியே ட்ரை பண்ணா கூட அது வேஸ்ட் தமன்னா. அவ நம்மள அசால்ட்டா தோக்கடிச்சிட்டு போயிட்டே இருப்பா. இனிமேலும் அவ அப்படிதான் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எதுக்காக இப்ப அவளோட புரணத்தை பாடி என்ன கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? இப்படியே நல்லா நீ டென்ஷன் ஆகு. அப்படியே ஒவ்வொரு பொருளா போட்டு ஓட. ஆக மொத்தம் ஒரு பொருள் கூட இனிமே மிஞ்சாது போல இருக்கு. அக்கா கிட்ட வேற அந்த ராணியை முடிச்சு காட்டுறேன்னு சேலஞ்ச் வேற பண்ணிருக்க. இப்போ அவங்க வந்து கேட்டா என்ன சொல்ல போற? அதுக்காக தான் இப்படி புலம்புற. நீ என்னடானா எம்எல்ஏ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? பாத்தியா, வந்துட்டாங்க. தமன்னா, அம்மா வந்துட்டாங்க. அத்தை, என்ன தமன்னா, சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் முடிச்சு சாதிச்சிட்ட போல இருக்கே. வெரி குட் தமன்னா, நீ வேற லெவல் தான். அத்தை, தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்தாதீங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. அம்மா, ஆமாம்மா, நானும் தமன்னா கூடவே தான் இருந்தேன். தமன்னா அவளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி. என்னடா நீயும் தம்பி மாதிரி தமன்னா அப்படி பண்ணா இப்படி பண்ணா, ஆனா எதுவுமே நடக்கல, தமன்னா தோத்து போயிட்டா, அதன சொல்ல போற? என்னமோ பெருசா அவனை வர வச்சு அதை பண்றேன், இவனை வர வச்சு இத பண்றேன் அப்படிலாம் பேசின. கடைசியில சாரி, எதுவுமே முடியல, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, அந்த ராணி எங்களை தோக்கடிச்சுட்டா, அதன சொல்ல போற? இந்த கதையெல்லாம் எத்தனை தடவை சொல்லுவேன்? எல்லாமே சொதப்பலாதான் நடக்குது. ஒன்னு சொல்லட்டுமா, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல தமன்னா. உன்னால ராணியோட உயிரை இல்ல, அவளோட